ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவுக்கு ஒரு வழியாக ரெகுராம் அவங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை பற்றி எல்லாமே தெரிய வருது. அதே சமயத்தில் நம்ம மாயாவும் சிவரஞ்சனியோட உண்மையான பையன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த செயினை பற்றின விஷயம் எல்லாம் நம்ம கதிருக்கு தெரிய வருது. நம்ம கதிர் தான் சிவரஞ்சனியோட பையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மாயா செம அதடியாக பஞ்சாயத்துல நிரூபிக்க போறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம ரெகுராம எதிர்த்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நாடு நெருங்கிட்டே இருக்கு. இதை தெரிஞ்ச நம்ம மாயாவும் என்னாச்சு, பெரியப்பாவுக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல, பெரியப்பாவும் எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஒரு யோசனையில இருக்காங்க. சிவராமனும் இந்த பஞ்சாயத்துல என்ன நடக்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, எப்படியாவது அண்ணனுக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிவராமன் ஒரு எண்ணத்துல இருக்காங்க. நம்ம மாயாவும் சரி, அதை பத்தி ஏதாவது ஒரு தகவல் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது சிவரஞ்சனை பத்தின விஷயங்கள் ஏதாவது நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட போய் கேட்டா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம மாயா அந்த இடத்துக்கே கிளம்பிடுறாங்க. அங்கே நம்ம சிவரஞ்சனியை பற்றி விசாரணை பண்ணும்போது அங்கே உள்ளவங்களும், நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயுமே இந்த உண்மைகளை சொன்னதே இல்லை, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறனால நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெரியப்பா ரகுராமுக்கு மேலே இவ்வளோ பெரிய தப்பு போட்டிருக்காங்க, அவர் ரொம்பவே நல்லவர், இந்த பழியை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவரஞ்சனியை சேர்ந்தவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் என்ன ரகசியமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீண்ட நாளாக இந்த உண்மையை நான் யார்கிட்டயுமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெகுராம் ஐயாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, ஆனால் நிஜமாவே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, ரெகுராமையாவோட அப்பாவுக்கும் சிவரஞ்சனிக்கும் தான் சம்மந்தமாக இருந்துச்சு. ஒரு நாள் ரெகுராமையாவுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்ச உடனே அவங்க அப்பா ராஜமாணிக்கத்திட்ட கேட்கும்போது அவங்களும் ரெகுராமையா கிட்ட எல்லா உண்மையிலும் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே நீ வெளியில் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக வாங்கிட்டாங்க. அதிலிருந்து சிவரஞ்சனி பற்றியோ இல்லைன்னா அவங்க அப்பாவை பற்றியோ யார்கிட்டையுமே அவங்க சொல்லலை அப்படின்னு நம்ம மாயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டே வராங்க. அதே சமயத்தில் அவங்க அப்பாவோட உயிரும் பிரியுது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஃபோட்டோவில் நம்ம ரெகுராம் ஐயா ஒரு லெட்டரை கவனிச்சிடுறாங்க. சிவரஞ்சனி இப்போ கன்சீவாக இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்ச ரெகுராம் அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னாச்சு, இவங்களை தனிமையில் விடக்கூடாது, நம்ம அப்பா ஏற்கனவே நம்மக்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்களே, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடய இருக்கும்போது இப்படி கன்சீவாக இருக்கவங்கள தனியாக விட்டுட்டு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ரகுராமும் அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிவரஞ்சனிக்கு குழந்தை பிறகுன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலெல்லாம் சேர்த்தது ரெகுராம் ஐயா தான். அப்படி அந்த குழந்தைய அவர் தான் முதன்முறையாக கையில் ஏந்தினார். அந்த குழந்தை பிறந்த கையோட சிவரஞ்சனியும் உயிர் விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் மாயாவுக்கு தெரிய வருது. மாயா இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இதுக்கு தான் பெரியப்பா இது நாள் வரைக்கும் இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே நம்மகிட்ட இருந்து மறைச்சிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பத்திலே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப என்ன செய்யறது, பெரியப்பா இவ்வளவு பெரிய சத்தியம் பண்ணியிருக்காங்கன்னா இதை பத்தி நம்ம வெளியில பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா இப்ப ரொம்பவே குழப்பத்திலே இருந்துட்டாங்க. அதே சமயத்துல நம்ம தனா கதிர் எல்லாரும் சேர்ந்து நம்ம மாயா கிட்ட, மாயா ஏதோ விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு போனியே, அதை பத்தி ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லும் போது மாயா எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இதை பத்தி நம்ம எப்படி தனா கிட்ட சொல்ல முடியும், ஏற்கனவே குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாட்டு இருந்துட்டு இருக்கு, இந்த சமயத்துல பாட்டி எல்லாம் இதை எப்படி தாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா எல்லாத்தையுமே மறைக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட, என்னங்க பஞ்சாயத்து வேற இருக்க போகுது, இந்த வாட்டியாவது நீங்க ஏதாவது வாயை திறந்து சொல்லணும் அப்படி சொல்லும்போது ரெகுராம் மௌனமாவே இருந்துட்டு இருக்காங்க. ரெகுராம் மனசுக்குள்ள எப்படியாவது அப்பா நம்மக்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க, அப்பாவை பற்றின எந்த விஷயமும் வெளியிலே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உறுதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சிவராமனும் பஞ்சாயத்து கூட போகுது. பஞ்சாயத்தில் வச்சு அண்ணன் ஏதாவது வாயை திறந்து சொன்னாதான் நம்ம அண்ணனை காப்பாற்ற முடியும். அண்ணனுக்கு எதிராக தான் எல்லா சாட்சியும் இருக்குது. அன்னைக்கு ரிப்போர்ட்டு கூட எல்லாமே மாறி போய் தான் இருந்துச்சு. இப்போ என்ன செய்யுது, இந்த பஞ்சாயத்தில் அண்ணனுக்கு எதிராக எந்த தீர்ப்புமே வந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுறாங்க. எப்போவுமே எனக்கு அண்ணன் தான் துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் ரெகுராம் கிட்ட, அண்ணன் இன்னைக்கு பஞ்சாயத்தில் வச்சு நான் நல்ல தீர்ப்பாக வழங்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெகுராம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பஞ்சாயத்துக்கு கிளம்புறாங்க. அங்கே வச்சு புவனேஸ்வரி எல்லாம் சும்மா விடுற மாதிரி இல்லை,
எப்படியாவது ரெஹ்ராமுக்கு மேல தான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சு இந்த வாட்டி ரெஹ்ராம இந்த ஊருக்கு முன்னாடி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. அதே சமயத்துல எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாயாவும் சிவரஞ்சனியை பத்தின எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுட்டு, ஆனா அதே சமயத்துல சிவரஞ்சனிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு சொன்னாங்கல்ல, அதை பத்தி ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம இங்க கொண்டு வந்திருக்க இந்த ஜீவா வந்து பொய்யான ஆளு அப்படிங்கிறத நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அந்த பையன் யார் அப்படிங்கிறத விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ரெகுராம் ஐயா வந்து அந்த பையனை கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்தக்கூடிய விஷயம்லாம் நம்ம மாயாவுக்கு தெரிய வருது. அன்னைக்கு கூட கதிர் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு போனால் அந்த சமயத்தில் பெரியப்பாவை கதிர் ஃபாலோ பண்ணிட்டு போனான்னு சொல்லிட்டு ஏற்கனவே கதிரை திட்ட ஆரம்பிச்சாங்களே, அப்போ அந்த ஆசிரமத்துக்கு போனால் நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம மாயா அந்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜீவானு யாராவது உண்டா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே விசாரணை பண்ணும்போது எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. நம்ம ரெகுராம் ஐயா சேர்த்த பையனை பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம மாயா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. நம்ம கதிர் தனா யாரையாவது கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் இந்த புவனாவுக்கு தெரிய வருது. புவனாவுக்கு இந்த நியூஸ் எல்லாம் எப்படி தான் தெரிய வருதுன்னு புரியவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் அவள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா. அதனால நம்ம தனியாகவே எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மாயாவும் ஆசிரமத்தில் எல்லாத்தையுமே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பையனை பற்றின எல்லா விஷயமும் தெரிய வருது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிரோ எப்படியாவது தன்னோட அம்மாவோட செயின் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரி கையில் இருக்கக்கூடிய அந்த செயின் நம்ம கதிரோட கையில் மாட்டிடுதுன்னே சொல்லலாம். எப்படியாவது தன்னோட அம்மாவை வந்து கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் ஊரில் உள்ளவங்க எல்லாரையுமே நம்ம அனாதை அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி வந்து அப்படி இருக்கவே கூடாது, நம்மளோட அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் அவங்க அம்மா பற்றின விஷயத்தை எல்லாத்தையுமே தேட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம மாயாவுக்கு சிவரஞ்சனோட பையன் கதிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதை தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டே இருக்காங்க. என்னது இது, நம்ம இத்தனை நாளாட்டு தேடிட்டு இருந்தது கதிரை தானா? இது வரைக்கும் கதிர் அனாதை அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அப்போ கதிரும் இந்த வீட்டோட பையன் தானா? நம்ம தாத்தாவோட பேரன் கதிரா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மாயாவுக்கு தெரிய வருது. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு தாத்தாவுக்கு இப்படி ஒரு சடங்கு வைக்கும்போது கூட கதிர் பேரனை தான் தாத்தாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னது எல்லாமே நம்ம மாயாவுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கு. இந்த விஷயத்தை பற்றி எப்படி நம்ம வந்து வெளியில் சொல்ல முடியும் அப்படின்னு மாயா யோசனையில் இருக்கும்போது நம்ம தனாவும் மாயா கிட்ட வந்து, என்ன மாயா நீ ரொம்பவே குழப்பத்தோட இருக்க, உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுதா அப்படி சொல்லும்போது ஒரு கடத்தில் நம்ம மாயா தனா கிட்ட சொல்லிடுறாங்க. இதை கேட்டு தனா அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்போ நிஜமாவே கதிர் வந்து என்னோட முறை பையன் தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம தனாவுக்கு ஒரு யோசனை வருது. ஒரு கட்டத்தில் கதிருக்கு இந்த உண்மையை தெரிஞ்சு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. எனது இத்தனை நாளாட்டு நம்ம அம்மாவை தேடிட்டு இருந்தோம், ஆனால் கடைசியில் இப்படி ஒரு நிலைமை வரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இதை பற்றி எப்படி வந்து நம்ம ரெகுராம் மாமா கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் ஒரு குழப்பத்தோடு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கூடிய சீக்கிரமாக நம்ம மாயாவுக்கு கதிர் தான் அந்த பேரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. பஞ்சாயத்தில் வச்சு நம்ம ரெகுராமுக்கு எதிராக எல்லா சாட்சிகளும் இருக்கும்போது நம்ம மாயா கடைசி நேரத்தில் வந்து ஜீவா வந்து பொய்யான ஆளு, ஜீவாவுக்கும் ரெகுராமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம கதிர் தான் அந்த பேருங்கிற உண்மையை கண்டுபிடிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.